ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 4 மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்து இந்த புதிய 5வது மாதம் மே மாதம் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவர் கிருபைக்காக, அவருடைய இரக்கத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். மே மாதம் ஒரு ஆச்சரியமான மாதமாய் இருக்கும். மே மாதம் ஒரு அற்புதம் நிறைந்த மாதமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுகிறேன். இன்றைக்கும் இந்த மாதத்துடைய வாக்குத்தத்த வசனங்களை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க ஆசைப்படுகிறேன். யோபு 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோபு 8ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: உம்முடைய ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். இந்த வார்த்தையை நல்லா பிடிச்சு கொள்ளுங்க. அநேகருடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும்போது ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கும். அநேக பிஸ்னஸை நீங்க பார்க்கும்போது ஆரம்பம் அற்பமாக இருக்கும். சில நேரத்தில் அவங்க என்னதான் பண்ணுறாங்கன்னு நமக்கு புரியாது, ஒரே குழப்பமாக இருக்கும். ஏன் அவங்களுக்கே குழப்பமாக இருக்கும், நம்ம பண்ணுறது ரைட்டா தப்பா தெரியாது. ஆனால் இந்த மாதம் ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே மகளே, ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் உன் முடிவை நான் சம்பூர்ணமாய் மாற்றப் போகிறேன். ஹல்லேலூயா. நிச்சயமாய் இந்த மாதம் நீங்களும் நானும் சம்பூர்ணத்தை பார்ப்போம். குடும்பத்தில், வாழ்க்கையில், ஊழியத்தில், பொருளாதாரத்தில், எல்லா காரியத்திலும் கர்த்தர் நமக்கு சம்பூர்ணத்தை கொடுக்க போகிறார். அதனால ஜெபத்தோடு, சந்தோஷத்தோடு, ஜெயத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு இந்த மாதத்தை கர்த்தருடைய பாதப்படியிலிருந்து தொடங்குவோம். ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாய் மாற்றுகிற தேவன். பரலோக பிதாவே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள், ஜெயம், வெற்றி, சுக, பலன், ஜீவன், ஆரோக்கியம், விடுதலை, சமாதானம், செல்வங்கள் வந்து கர்த்தர் நீர் கொடுப்பீராக. சம்பூர்ணத்தை கொடுத்து கர்த்தர் நீர் ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. We love you so much.